இங்க பாரு, நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா. அந்த அளவுக்கு கிறுகிறுன்னு சுத்துவண்டா. ஓ, குரலி வித்தையா? எதனாலும் போடு. எங்கேயோ பார்த்துருக்கேன் சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. சாந்து போட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கலாமா கம்பெடுத்தா பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. அந்த அளவுக்கு அவர் பேர் ஸ்டாலினா இருந்தாலும் பல பேர் அவரோட ஸ்டாலின் இல்லைங்க, அவர் ஷாலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய திறமைகள் வெளிப்படும். இவர் மாஸ்டர் இந்த வார்த்தைக்கு ஆரம்பிங்க, இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் வீடு கட்டுங்க. அதாவது கம்பு சுத்தலாம், கம்பு அவரை சுத்தக்கூடாது. சரி, ஆளுமணி சுத்தர கம்பு சுத்த மாட்டேங்குது. மாஸ்டர் சுத்துவார்னு மட்டும் தான் சொன்னேன், கம்பு சுத்துவார்னு சொல்லணும். அவர்தாங்க நல்லா சுத்தினாரு. கம்பு அவர் சுத்தலாம். அதான் சொல்றேங்க, அவர் சுத்தலையே, அவர் தானே கம்பு சுத்துச்சு. சரியா? என்ன சண்டை பண்ண போறீங்க? பீப்பே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. அப்போ நீங்க கம்பு ஒருத்தன் சுத்தினான்னா அவன் ஷவலின். சரியா? கம்பு ஒருத்தனை சுத்திச்சுன்னா அவன் சுடலின். எஸ்டிஆருக்கு சிலம்பரசன் பேர் வச்சிருக்காங்க. ஆனா அரசியலின் அரசன் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சிலம்பாட்டம் ஆடி இருக்காரு. அதனால இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். அரசியலின் ஆத்மன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றதா அவர் நம்ம சொல்றது கரெக்டான ஒரு வார்த்தையா இருக்கும். அரசியலின் ஆத்மன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் அவன் மண்டையில களிமண். வந்து பாத்தீங்களா நீங்க அந்த கட்டுரை வேற திறந்து பாருங்க. நான் செவனே தானா போயிருந்தேன். யார் வம்பு தும்பு காட்டி போனா கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டா. டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரி ஏகல ஜெய். அது நாத்தை வந்து என்னைக்கா வயல்ல போய் பாத்துருக்கோம். பட் புதுமையை புகுத்தணும்னு சொல்லிட்டு நாத்தை தன்னோட வீட்டுக்கே அழைச்சு டேபிள்ல வச்சு பார்த்தவரு அரசியல் விவசாயி. அதுக்கு பேர் நாத்தம் முடிச்ச அரசியல். சரியா? ஏன்னா உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் இவரு நாத்த பாக்குறதுக்கு போனாருன்னு வைங்களேன், கரும்பு காட்டுக்குள்ளேயே கான்கிரீட் ரோடு போட்டு போனவரு. அந்த மாதிரி தான் இவர் செய்வாரு சேட்டை அப்படின்றவங்க. ஆனா விவசாயிகளுக்காக ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துணை நிற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின். பறந்து விடக்கூடாது. நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? விவசாயி என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஷ வாயுதான். நாங்களே நாத்த கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதை நீங்க தூத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாத்துன்னு என்ன தெரியும், பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? நல்ல வந்து கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க அரசு. தெரியணும் தாங்க கிட்ட வச்சு பார்த்தேன். அது நான் கிட்ட வச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா? அது மெட்ரோல வந்து தனக்கு குங்ஃபு தெரியுன்றதை காட்டினாரு. இன்னைக்கு மாணவர்கள் முன்னாடி வந்து தனக்கு சிலம்பாட்டம் தெரியும். அது சிலம்பாட்டம் இல்லைங்க, சிலம்ப அவரை வச்சு ஆடிச்சு. விவசாயி என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஷ வாயுதான். மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தை இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் நெல் மூட்டையெல்லாம் மழையில நனைஞ்சு முளைத்து விட்டதா எதிர்க்கட்சி தவறான குற்றச்சாட்டு சொல்றாங்க. நீங்க பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டாதானே உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு வாக்கி டாக்கில பேசினா என்ன தெரியும்? எங்க இருக்க ஓவர் உடனே பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் இவன் டம்மி தான் போட்டிருக்கு. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை எஸ்ஐஆர். யார் அந்த சார்? யார் அந்த சார்? சரியா? அது மிகப்பெரிய பிரச்சனை. சரியா? நம்ம மாசு சார்ல இருந்து ஆரம்பிச்சு சேகர் பாபு சார்ல இருந்து ஆரம்பிச்சு பல சார்கள் இங்கே வளம் வருகிறார்கள். 2016 பிப்ரவரி மாதம் வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு. யாரு? கருணாநிதி. வேற யாரு? நான் தான். Flashback.
சார் நான் வேணும்னு பண்ணல சார் சொல்லுங்கடா. அந்த காலகட்டத்துல இன்னைக்கு என்ன சொல்றாரு ஸ்டாலின்னா, அவருடைய மகன் என்ன சொல்றாருன்னா, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? பைத்தியத்துக்கு என்னடா புசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? பைத்தியம் சொல்ல மாட்டேன், சாரி ராங் டெர்மினாலஜி. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்துல குடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லங்க, திமுகவுடைய பூத்து முகவர்களுடைய கூட்டம், என் பூத் என் உரிமையே ஏதோ ஒரு என் உரிமை, ஏதோ ஒரு என்ன நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையும் ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. பிஜேபியோட திட்டங்களையும் கொள்கைகளையும் ஸ்டாலின் விமர்சித்து விட்டு பிஜேபியோட மேரா பூத் சப்சே மஸ்பூத் என்ற திட்டத்தை அப்படியே வரிமாறாம என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு தமிழ்ல அறிவிச்சிருக்காரு. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. பிஜேபியோட பி டீம் வேற யாரும் இல்ல, திமுக தான். பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன கேள்வி கேட்கறாங்க, என்ன பதில் சொல்றோம்னே தெரியாம ஆமா கடந்த மாதமா அது நடவடிக்கை வீரருக்கு விரைவில் முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதை கேட்டு அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றதுக்கு ஒரு பிரஸ் மீட்டா? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து நடவடிக்கை வீரருக்கு விரைவில் முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப அவன் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொன்ன பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னா அயன்மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். சத்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்க, அது சாப்பிடலன்னா உங்க கை நீங்க அப்டேட் ஆகலையா? அப்டேட் ஆகலையா? தெரியல என்ன தெரியல ஆட்டம் கொடுக்குது. சொல்லலாம், செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்தி கொண்டு ஓடியதால் குறும்பு மனிதன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன வெறும் 10 மாசம் தான் அவரோட வயித்துல ஒரு குழந்தைய சுமப்பா. ஆனா வருஷத்துல 12 மாசமும் தமிழகத்துல இருக்க எல்லாரையும் தன்னுடைய குழந்தையா நடிச்சு சுமந்துட்டு இருக்க ஒரு தாயா நான் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். சாம்பிராணி போடுற பாயா தான் நான் Meanwhile, திராவிட முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8. அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1. ஆக 107. ஆக 107 இருக்கிறோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.